சென்னை ராயப்பேட்டை மேம்பாலத்தில் பைக் ரேஸில் ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த பைக் ரேஸ் சம்பவம் எப்போது நடைபெற்றது? காவல்துறை என்ன நடவடிக்கை இதன் மீது எடுத்திருக்கிறார்கள்? உயிரிழந்தவர்களின் விவரம் என்ன? ராயப்பேட்டை பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவரான 19 வயது மாணவர் சுகைல் மற்றும் அவரது நண்பர் சோஹல் ஆகியோர் நேற்றிரவு ராயப்பேட்டை பீட்டர்ஸ் மேம்பாலத்துல அதிவேகமாக பைக் ரேஸ்ல ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மேம்பாலம் வழியாக விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்துல அதிவேகமாக பாய்ந்த போது அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து 2 இருசக்கர வாகனமும் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இதுல இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில அதுல ஒரு மாணவர் உயிரிழந்தார். அருகில் சென்று கொண்டிருந்த எதிர் திசையில் சென்று கொண்டிருந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீதும் இந்த விபத்துக்குள்ளான வாகனங்கள் மோதியதுல அந்த நபரும் குமரன் என்ற நபரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்துல மொத்தம் 2 நபர்கள் உயிரிழந்த நிலையில படுகாயங்களுடன் மற்றொரு இளைஞரான சோயல் என்பவர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். போலீசார் சம்பவ இடத்திற்கு தீவிர விசாரணை மேற்கொண்டனர். உயிரிழந்த இருவரோட உடலையும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து முதற்கட்டமாக நடத்தப்பட்ட விசாரணையில இந்த இளைஞர்கள் அதிவேகமாக பைக் ரேஸ்ல ஈடுபட்டும் வாகனத்தை ஓட்டியும் இவர்கள் தங்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இது போன்று பெருமையாக பதிவிட்டு இருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. மேலும் எதற்காக இவர்கள் பைக் ரேஸ்ல ஈடுபட்டார்கள், இவர்களுடன் சேர்ந்து மொத்தம் எத்தனை நபர்கள் ஈடுபட்டனர் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939883838. இமெயில் advtthanditv@dttv.in.